ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா பேர் எங்களுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் எங்களால் அடுத்தடுத்து வளர முடியும். நேற்றுக்கு நிறையா பேர் பாப்பாவை ஏன் சிஸ்டர் காட்டலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நேற்றுக்கு நான் கொஞ்சம் எந்திரிச்சு பாப்பாவை 2 பேரும் கிளப்பி விட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் காட்ட முடியல நேற்றுக்கு. அதுக்கான காரணத்தையுமே நேற்றுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பிட்டு 2 பேரையும் வாங்க பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு இன்றைக்கி நான் உட்கார வச்சுருக்கேன். நிறையா பேர் நீங்கள் விசாரிக்கிறது என்னுடைய பொண்ணுங்க 2 பேர் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னுடைய பர்த்டே. எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னுடைய யூடியூபர் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நான் கொண்டாடுற பிறந்தநாள் கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வாழ்த்தணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பொருளுமே நம்ம கவிச்ச பொருள் சாப்பிட மாட்டோமோ, அதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒடிசாலையுமேவும் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை யாருமே கறி மீன் அந்த மாதிரி எடுத்து சமைக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதுவும் போக நம்மலாம் தமிழ்நாட்டில் வந்து பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கறி சமைக்கிறது வழக்கம், பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம் இல்லைங்களா? ஆனால் இங்கே ஒடிசாவில் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம யாருமே இங்கே வந்து கவிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. ஆனாலும் நான் வந்து என்னுடைய பர்த்டேக்கோ இல்லை பாப்பாவுடைய பிறந்தநாளாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோனாலும் சரி சிக்கன் எடுத்து நான் சமைப்பேன். ஆனால் இன்றைக்கி இங்கே வியாழக்கிழமை கண்டிப்பாக நம்ம சமைக்க முடியாது. அதனால் வேண்டான்ட்டு நேற்றுக்கு நைட்டு நான் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்து சமைச்சிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு என்ன சமைச்சோம், என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத. அதனால் அந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பாப்பா 2 பேர் ஏம்மா எனக்கு பூரியாச்சும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பகலில் பண்ண முடியாது. இன்றைக்கி காலையில் நாங்கள் கஞ்சி தான் குடித்தோம், சரிங்களா? அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து பூரி செய்யலான் இருக்கேன். இங்கே வந்து பூரி செஞ்சாலுமே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. அதுவுமே என்ன குழம்புங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு நேற்றை காட்டுறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பாப்பாவை விசாரித்து அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் நீங்கள் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு அதுவே எங்களுக்கு போதுமானதான். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையிலே நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு நல்லா கிளப்பி விட்டுட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தான் பொரிப்பாங்க. அதாவது லைட்டாக மஞ்சள் பொடி, வெங்காயம், 2 வத்தல் போட்டு தான் வதக்குவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கஞ்சி தான். அதனால் பாப்பா 2 பேரும் இப்போ வந்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூட வேறு எந்த ஒரு மசாலாவுமே போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பா கூட சேர்ந்து நானுமே இன்றைக்கி காலையில் கஞ்சி தான் குடிக்க போகிறேன், சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். பாப்பா 2 பேரும் நேற்றுக்கு நீங்கள் பார்க்கலன்னு நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நானுமே போய் சாப்பிட போகிறேன். பாப்பா 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் முதல்ல, அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒத்தையில் போகிறாங்களா, பசங்க கூட தான் போவாங்க, அதனால தான். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு சாயங்காலம் எடுத்த வீடியோ. மீன் எல்லாமே வறுத்து வச்சதுக்கு பிறகு சரியாவில் மழை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே புயல் உருவாயிருக்குங்கனாங்களா, நேற்று தான் புயல் வந்து கரையை கடந்துச்சு. அதனால் நேற்றுக்கு ரொம்ப மழை. ஆனால் நைட்டு 2 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மழை விடவே இல்லை. வீட்டுக்குள்ளே படுக்க கூட இடம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் மழை வந்ததும் ஒரு பக்கத்தில் ரொம்ப ஜாலியாக பசங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப இதாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி நம்ம கான் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுவுமே அந்த கான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த சைடில் போட்டிருந்த மண்ணை எதையுமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன எடுக்கவே இல்லை. அதனால் பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இருந்த தண்ணி எதுவுமே வெளியே போகாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் தான் எந்திரிச்சு எல்லாத்தையுமே வெட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணி எல்லாமே போணுச்சு. இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க தானே அந்த மண் எல்லாத்தையுமே எடுக்கணும். அதனால் இன்றைக்கி காலையில் போகிறாங்க. இன்றைக்கி 3 பேர். என்னாச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நேற்றுக்கு மழை எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்ததுக்கு பிறகு எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொரித்து மீன் குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மீனை வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் அப்புறம் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு வந்து என்னென்னலாம் சேர்ப்பாங்கன்னு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய தெரியும், பழைய சப்ஸ்கிரைபருக்கு. ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு சோம்பு 3யுமே எப்போதும் போல் அரைச்சிட்டு வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன்.
நான் வந்து தக்காளி பழம் யூஸ் பண்ணாலுமே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதனால் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி இதே மீன் குழம்ப மண்டே ஒரு டைம் நான் காட்டும்போது என்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வவ்வால் மீன் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துருக்கேன். வவ்வால் மீன் சொல்லி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மீன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஒடிசாவில் வந்து தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதே மீன் தான் நான் நேற்றைக்குமே வாங்கிட்டு வந்தேன். அதனால் அந்த மீன் எப்போதும் போல் நான் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் மண்டையை வந்து நான் போடலை. ஏன்னா இதோட மண்டை எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு குழம்புல போட்டு சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் வால் மண்டையுமே எடுத்துட்டேன். இது மூணுமே இப்போ தனியாக நான் 2வது ஃப்ரை பண்ணணும். ஏன்னா எனக்கும் மாமனாருக்கும். அப்புறம் மீதி இருக்கிற உடம்பு பீஸை மட்டும்தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்கிறேன். மஞ்சப்பொடி, உப்பு எப்போதும் போல் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதங்கிட்டு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை தான் சேர்க்குறேன். இதுவுமே நல்லா மெல்ட் ஆகிக்கிடட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மீன் குழம்புக்கு தண்ணி சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சமாக அது கூட தண்ணி ஊற்றி இப்போ நான் அதையுமே அது குழம்பு கூட இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ அதையுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சு வதக்கும்போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலா எல்லாமே நல்லா ரெடியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இப்போவுமே நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வதக்குவோமா, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து நமக்கு எண்ணெயில் கொஞ்சம் வெந்திருக்கும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம், சரிங்களா. மூடி வச்சுட்டு வதக்குனதுக்கு அப்புறமேட்டு அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வேணுங்கிற அளவு மட்டும் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து வச்சுட்டு தண்ணி எல்லாமே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது 2மே சேர்த்துருக்குறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த கொதித்ததுக்கு அப்புறமேட்டு மீன் விடும்போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு சமையல் யார் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க. என் ஹஸ்பண்டை தவிர வேறு யாருமே எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சமைக்கிறது எல்லாமே எனக்கு அவங்க நல்லா சமைப்பாங்க. எனக்கெல்லாம் மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் சமையல் கற்றுக்கிட்டதே அவங்கக்கிட்ட தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாமே கொதிச்சதுக்கப்புறம் மீன் இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் சமையல்னு ஒன்று கற்றுக்கிட்டது என் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு சமைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, வேலை பார்ப்பேன், வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். சாப்பிட்ட தட்டை முதற்கொண்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து எடுத்து வச்சதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு என்னை செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டி எங்கள் மாமியார் வீட்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கே ஏன் நம்ம சமையலை கற்றுக்கிடலை அப்படின்னு. அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் சமைக்க தெரியாமல். அப்புறம் என் ஹஸ்பண்டு தான் எனக்கு பொறுமையாக எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுப்பாங்க. கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் முதற்கொண்டு எனக்கு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பசங்களாக சேர்ந்து வேலை பார்த்ததுனால அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அவங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் லைட்டாக மல்லி இலை போட்டிருக்கிறேன். பாப்பா 2 பேருமே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருக்கிறேன். என் ஹஸ்பண்டோட அக்கா வரேன்னு இருக்காங்க. எப்படின்னு தெரில, வந்தால் கோயிலுக்கு போவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அங்கேயே போயிட்டு வந்து மீதி இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலமாக பூரி சுடணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.